Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ஒரு தரமான உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சம்பவம் எனக்கு கேட்கும் போதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த சம்பவத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அண்ட் இந்த சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னும் போறாங்க. அப்படி போற அந்த வழி ஃபுல்லா இவங்களுக்கு தடங்கள் மேல தடங்களா வந்துட்டு இருக்கு. அந்த தடங்கள் சாதாரண தடங்களா இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பேயின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்ல போனா இது எல்லாமே ஒரு இரவுல நடந்து முடிஞ்ச பயங்கரமான அமானுஷ சம்பவமா இருந்துட்டும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கேட்கும்போது நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இது கேட்கும்போது ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இரவு திகில் பயண சம்பவமா தான் இதுவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போகலாம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலில் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக ஃபன்னியான ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் அதில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ நாள் தான் பேய் வீடியோ பார்ப்பீங்க, கொஞ்சம் ஃபன்னியான வீடியோ பாருங்கள். இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் மாரிமுத்து. இவருடைய வயசு 25 ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா 2020 இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் மாரிமுத்து இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் சாதாரணமா சின்ன குடும்பம்லாம் கிடையாது, ஒரு கூட்டு குடும்பம். அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்பா இவர் தான் பெரியவர். அப்பாக்கு அடுத்து 2 தம்பிகளும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தம்பிங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த கூட்டு குடும்பத்துல சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு அந்த சின்ன பசங்க உட்பட கிட்டத்தட்ட 15 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அது சரியா 2015 மாரிமுத்து இவங்க அப்பா சென்னையில ஒரு ஏரியால ஒரு ஹோட்டல், சாப்பிடுற ஹோட்டலும் ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்கள்லாம் ஏற்படுது. ஆனா அதையெல்லாம் மீறி அப்பா இவரும் அந்த ஹோட்டல்ல எப்படியாச்சு நமக்கு ஒரு பிசினஸ் தேவை, ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த காசு சுத்தமா பத்தாது, ஸோ இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் வராரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் நல்ல பிளான் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய குறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் இவரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு தனி ஒரு ஆளா. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 மாசம் கடை சுமாரா தான் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் இவர் எதிர்பார்த்ததை விட அந்த கடை நல்ல அமோக லாபத்தையும் இவருக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்படி 2015 ஆரம்பிச்ச அந்த ஒரு தொழில் 16, 17, 18, 19 அப்படின்னு அடுத்த 4-5 வருஷத்துக்கு நல்ல வருமானத்தை இவங்க குடும்பத்துக்கும் நல்ல பேரையும் இவங்க குடும்பத்துக்கும் கொடுத்திருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, எப்பேற்பட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 2020 தாண்டது ரொம்பவே கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல மாரிமுத்து இவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண அந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டல் லாக்டவுன் வரதுக்கு முன்னாடி அந்த 2019 மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஹோட்டல்ல ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா வரது குறையவும் ஆரம்பிச்சது. இந்த விஷயத்த பார்த்தா அப்பா இவரும் இந்த மாதிரி மாசத்துல 1-2 நாள் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இன்னைக்கு வரதவங்க நாளைக்கு வரப்போறாங்க அப்படின்னு இவரும் ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருந்தாரு. பட் போக போக இவரோட கடைக்கு ஆட்கள் வர்றது சுத்தமா இல்லாம போய் கடைசியில இவங்க ஹோட்டல்ல போட்டு வச்ச அந்த சாப்பாடு எல்லாமே தூக்கி வேஸ்டா குப்பையில போட வேண்டிய ஒரு அவல நிலையும் ஏற்படுது. இதனால மனசு உடைஞ்சு போன அப்பா இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பத்தி இவங்க வீட்டுல எல்லாருமே உட்காந்து அண்ணனான மாரிமுத்து, அவங்க அப்பா அண்ட் அவருடைய அடுத்த 2 தம்பி இவங்க எல்லாருமே குடும்பத்தோட இந்த ஒரு விஷயத்த உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு மாரிமுத்து அவங்க அப்பாவோட அம்மா, அதாவது மாரிமுத்தோட பாட்டி, அவங்கள அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, பையனுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அம்மா
அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி உதறவும் ஆரம்பிக்குது. அண்ட் கை மட்டும்தான் உதறுது. ஆனா அவங்களுடைய முக பாவனை பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா முறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியோட கண்ணுலாம் அப்படியே விரிஞ்சு அண்ட் இந்த முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொடூர பார்வையோட பாட்டி அவங்க பையனே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த அப்படியே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு அம்மாக்கு அண்ட் பாட்டிக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பாட்டி எந்திரிச்சு பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பதறியும் போறாங்க. நல்லா இருந்தவங்க ஏன் இப்படி கத்துறாங்கன்னு யோசிக்கும் போதுதான் தாத்தா இவருக்கே தெரிய வருது பாட்டி இவங்க உடம்புல சாமி வந்திருக்கு அப்படின்னு. அந்த பாட்டியை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல பாட்டி எந்திரிச்சு பயங்கரமா கத்தி இந்த இடத்துல மாரிமுத்து அவங்க அப்பாவோட பேரு ராமமூர்த்தி அவரோட பேரு சொல்லி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அப்பா இவரும் பயங்கரமா பதறி போயிட்டு பாட்டியை அவங்க முன்னாடி நிக்க அப்ப பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவோட தலைமுடியை பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி கோபத்தோட இங்கேயும் அங்கேயும் இழுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உன்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏன் இத்தனை நாளா இதை பத்தி என்கிட்ட சொல்லல, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, நீ உடனே கிளம்பி என்னோட சன்னதிக்கு வா, அப்படி வரலன்னா உன் உயிருக்கே ஆபத்து. பாட்டி அந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப மாரிமுத்து இவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா எந்த தேதின்னு தெரியல. இப்படி சடனா அவங்க குலதெய்வமே இந்த இடத்துல வந்து என் இடத்துக்கு வா, அப்பதான் உனக்கு பிரச்சனை தீரும், உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், அங்க போனாதான் என்ன விஷயம்னு நமக்கே தெரிய வரும் அப்படின்னு மாரிமுத்து அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் இந்த டாக்ஸி சர்வீஸ் அதோட டிராவல்ஸ்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி வேணும், இன்னைக்கு நைட்டே வேணும், குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பாவோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற விஷயம், அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நியூஸே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா விஷயம் தெரியலையே நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணே ஏதோ சைனாலேருந்து ஏதோ வைரஸ் பரவி இருக்கான், அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ளேருந்து யாருமே வெளியில் போகக்கூடாது, ஏதோ லாக்டவுன்லாம் சொல்கிறாங்கண்ணே, லாக்டவுன்லாம் என்னென்னு கூட தெரியல, ஆனால் யாருமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஈவன் நம்ம ஊரில் எந்த பஸ்ஸு எந்த காருமே வெளியிலையும் போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களாலையும் கோவிலுக்கு போக முடியாது, என்னாலையும் காரு கொடுக்க முடியாதுன்னு, இந்த பிரச்சனை முடிஞ்சது அப்புறம் நீங்க எப்பன்னு தேதி சொல்லுங்க, உங்க வீட்டு முன்னாடி வண்டி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் போனை கட் பண்றாரு. இப்ப மாரிமுத்து இவங்க அப்பாவும் போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வச்சு பார்த்தா அப்பதான் இவருக்கே தெரிய வருது லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த வைரஸ் பரவுற விஷயம் தெரியும், ஆனால் அந்த மாதிரி நாடே இல்லை சொல்ல போனால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து இவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி முடங்கிருச்சு. இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால சுத்தமாக காக்கா கூட உள்ள வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவ்வளோதான் லாஸ். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகிறது அப்படின்னு அப்படியே காத்துட்டும் இருக்காங்க. ஆனால் இவங்களால அந்த சமயம் போக முடியல. கரெக்டாக அந்த லாக்டவுன் போடுற அந்த ஒரு டைம்ல தானே பாட்டி இவங்களுக்கும் சாமி வந்திருக்கும். அந்த நைட்ல இருந்து நிறைய விதமான அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அன்னைக்கு நைட்டு மாரிமுத்து அவங்க அப்பா வழக்கம் போல இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு தூங்க முடியாம படுத்துட்டும் இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல இவருக்கும் தூக்கம் வரல. சரி வீட்டுக்குள்ள ஏதோ அடப்பட்ட மாதிரி இருக்கு, நாம வாசல்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து இவங்க அப்பா மட்டும் வீட்டு வாசல்ல தனியா படுத்துட்டும் இருக்காரு. அப்படியே வானம் நிலா வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இயற்கை சூழல்ல இவரும் தனியா படுத்துட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி ஒரு படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் முழிச்சிட்டே இருக்காரு. ஆனா இவரோட தலைக்கு பின்னாடி யாரோ இங்க அங்க அப்படின்னு கிராஸ் பண்ணி நடக்கிற சத்தமும் கேக்குது. மாரிமுத்து இவங்கப்பா அந்த சமயம் ஆழ்ந்த சிந்தனையில, அதாவது இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்ப வெளியில வருவோம், எப்ப நம்ம பிசினஸ் நல்லபடியா போகும், எப்ப நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்த இவரும் டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஆழ்ந்த சிந்தனையில இருந்ததுனால அந்த நடக்கிற விஷயத்த பத்தி இவரும் பெருசா எடுத்துக்கலாம். அட நம்ம வீட்டாளுங்க தான் யாராச்சும் நடந்துட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கும் தூக்கம் வரல போல இருக்கு அப்படின்னு இவரும் சாதாரணமா அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டும் இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா அந்த நடக்கிற சத்தம் இவரோட தலைக்கு பின்னாடி இங்க இருந்து இங்க அப்படின்னு வாண்டடா இவர் பின்னாடி மட்டும் நடந்துட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் யாரா அது தூங்காம அதுவும் இந்த நடுராத்திரியும் இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அப்பா இவரும் பொறுமையா டே மாறி நீயா உமா நீயாமா அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே பதில் சொல்லல. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பொறுமையா இருந்துருச்சு, டே யாரு அது அப்படின்னு திரும்பி பார்த்தா
இவருக்கு பின்னாடி யாரோ நடக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கருப்பான உருவம் மாதிரியும் இருக்கு. அண்டு மூஞ்சி மூக்கு மொழி அப்படின்னு எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட அந்த உருவம் இவருக்கு பின்னாடி இந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா அப்பா இவரும் அலறவும் ஆரம்பிக்கிறாரு. அலர்னதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற தம்பிங்க பசங்க எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. என்னாச்சு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மாரிமுத்து அவங்க அப்பா உடம்பு முழுக்க அப்படியே வேர்த்தா மாதிரி அப்படின்னு மூச்சு வாங்க உக்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த மற்றவங்களாம் அண்ணன் என்னாச்சு அப்பா என்னாச்சு அப்படின்னு அவங்களும் கேட்க கொஞ்ச நேரம் அவரால் இதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல மாரிமுத்து அவங்க அப்பாவும் இந்த ஒரு விஷயத்த வீட்டில் சொன்னா பயந்துருவாங்களா அப்படின்னு, இல்லப்பா மேலே ஏதோ ஏறின மாதிரி இருந்தது, எதனா பூனை எலியா தான் இருக்கும், அதான் பயத்தில் கத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாரிமுத்து மட்டும் அவங்க அப்பாவை ஒரு மாதிரி பாக்குறாரு. இல்லையே, அப்பா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு, நம்ம கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறாரோ அப்படின்னு அவருக்கும் தோணி இருக்கு. அந்த கூட இருக்கிற தம்பிங்க 2 பேருக்கும் சரிண்ணே வெளில படுக்காதீங்க வாங்க உள்ள படுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்களும் சரி மாறி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து அவரோட கையை பிடிச்சி உள்ள இழுக்கிறாங்க. ஆனா மாரிமுத்து ஏதோ ஒரு இடத்த அப்படின்ற மாதிரி திகைச்சு போய் பார்த்து நிக்கிறத மாரிமுத்து அவங்க அப்பாவும் பார்க்கறாரு. என்ன இவன் எங்கேயோ பார்க்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவரும் திரும்பி பார்க்கறாரு. அண்ட் கையை பிடிச்சி இழுத்தும் வரல. ஸோ மாரிமுத்து இவருடைய 2 சித்தப்பாவும் அந்த சைடில் டேய் என்னடா வரமாட்டா அப்படின்னு அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வீட்டு வாசல் ஆக்சுவலாக இவங்க நிலம் வந்து ரொம்பவே பெருசு தான். அதில் கொஞ்சம் தள்ளி இவங்களுடைய மெயின் கதவு, அதாவது அந்த மதில் சுவரோட கதவு இருக்கும் பார்த்தீங்களா, மதில் சுவரனா அந்த இடத்துல வேலி கட்டி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற கதவுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாங்காய் மரமும் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்த அப்பா இவருக்கு புரிஞ்சிருச்சு, சேம் இதே உருவம் தான் இவ்வளோ நேரம் என் பின்னாடி நடந்தது, அதுக்குள்ள எப்படி அங்கே போச்சு அப்படின்னு அவரும் தகச்சு போய் பார்க்க அந்த மாரிமுத்து இவருக்கும் அங்கே நிற்கிறது என்ன அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. கூட இருக்கிற சித்தப்பாக்கள் 2 பேரும் டெய் யாராது அப்படின்னு அவங்களே கத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க. அப்படி கிட்ட போகும்போது அவருடைய அண்ணனான மாரிமுத்தப்பா டெய் போவாதீங்க இங்க வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்லைண்ணே எவனோ நம்ம வீட்டுக்குள்ள பூந்தா மாதிரி இருக்கு, இருங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல டெய் வாங்க நான் சொல்றது கேளுங்க போவாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது மாரிமுத்து அவங்க அப்பாவுடைய உடம்புல ஒரு சில நடுக்கத்தை தம்பிங்க 2 பேருமே பாக்குறாங்க. அண்ணா என்ன அதை பார்த்துட்டு ஏன் பயப்படுறீங்க, அங்கே எவனோ முக்காடு போட்டுட்டு நிற்கிறான், மேபி பிச்சை எடுக்க வந்திருக்கானா இல்லை என்னன்னு தெரியல, இப்போ என்னன்னு கேட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ நினைக்கிற மாதிரி அது மனுஷன் கிடையாதுடா, இங்கே வான்னு சொல்லும்போது இது மனுஷன் இல்லையா என்னென்ன வளர்ற அப்படின்னு தம்பிங்க 2 பேருமே அண்ணனை கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி பயந்து கத்துறேனே எதுக்குன்னு தெரியுமா, நான் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், தூங்கவும் இல்லை. அப்போ என் பின்னாடி யாரோ நடந்த மாதிரி இருந்தது, நான் நம்ம வீட்டு பசங்க இல்லைன்னா நீங்கள் தான் நடந்துட்டு இருக்கேன்னு நினச்சேன் எந்திரிச்சும் பார்த்தேன், ஆனால் நீங்கள் யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு கருப்பான உருவம் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தது. பயத்தில் நான் கத்தன அடுத்த செகண்டே என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நீங்களும் வந்தீங்க. இப்போ அங்கே மறைஞ்ச உருவம் தான் இங்கே வாசல்ல நிற்குது. எனக்கு என்னவோ இது சரியா படுற மாதிரி தெரியல, எல்லாருமே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் கூட அந்த உருவம் கிட்டத்தட்ட விடிய அதிகாலை ஒரு 3-3:30 மணி வரைக்கும் கூட அந்த இடத்துல அப்படி நின்றுருக்கு. ஆனால் அதோட உடம்புல ஒரு மாதிரி ஆட்டம் இருக்கு. அதாவது நான் இங்கே உங்களை பயமுறுத்துறதுக்காக உங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்காக தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த உருவம் லைட்டா அப்படி இப்படின்னு அசைவோட தான் நின்றுட்டும் இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொழுதும் விடியுது. அந்த 3:30 மணி தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த உருவம் அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சிருது. இந்த ஒரு விஷயத்த தம்பிங்க 2 பேருமே பார்த்துடுறாங்க. ஏன்னா அண்ணன் இவரும் கொஞ்சம் அசதியில தூங்கிடுறாரு. பொழுது விடிஞ்ச உடனே அண்ணன் இவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேலேயே நாம கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது, எனக்கு ஒரு சில அரசியல்வாதிங்க கொஞ்சம் போலீஸ்ல ஆளுங்களையும் தெரியும், அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நம்மளால குலதெய்வம் கோயிலுக்கும் போக முடியும், அவங்க கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் அண்ட் ஒரு சில போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பர்மிஷன் எதனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தொடர்ந்து பேசினதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த இ பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாரிமுத்து இவங்க குடும்பத்தினருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க குடும்பத்துல ஆல்மோஸ்ட் 15 பேர் இருக்கான்னு சொல்றீங்க, அவ்வளவு பேரெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுப்பா, வேணும்னா உங்களுக்கு ஒண்ணு பண்றேன், அந்த 15 பேரை 2ஆ பிரிஞ்சு 2 குடும்பம் அப்படின்ற மாதிரி நான் லெட்டரும் தரேன், நீங்க 2 பேருமே கொஞ்சம் முன்ன பின்ன தனித்தனியா போங்க, இன்கேஸ் போலீஸ் கேட்டாலும் நீங்க தனி குடும்பம் அவங்க தனி குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, ஏன்னா ஒரே குடும்பத்துல இத்தனை
பேரை கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கும் பிரச்சனை வரும், பர்மிஷன் கொடுத்து எனக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த மாரிமுத்து அவங்க குடும்பத்தினரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த லெட்டரை வச்சு அவங்க ஃப்ரெண்டு டிராவல்ஸ் வச்சிருக்காருல அவருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இ பாஸ் என்கிட்ட இருக்கு, வண்டி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இ பாஸ் இருக்கா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீ நைட்டு வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 இன்னோவா காரும் வருது. ஆனா 2 இன்னோவா காரும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கேப்லயும் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வர இன்னோவா கார், இந்த கார் கிளம்புனா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு காரும் வரும். அது அந்த 2வதா இருக்கிற மற்ற ஆட்களை கூட்டிட்டும் போகும். ஸோ அப்படி போகும்போது போலீஸ் யாராச்சும் பிடிச்சாங்கன்னா சந்தேகம் பெருசாக வராதுல்ல. ஸோ அதனால பிளான் பண்ணி தான் இவங்களும் இப்போ காஞ்சிபுரத்துல இருந்து புதுக்கோட்டையில் இருக்கிற இவங்க காவல் தெய்வத்து கோவிலுக்கும் போறாங்க. அண்டு காஞ்சிபுரம் டு புதுக்கோட்டை கம்மி தூரம்லாம் கிடையாது, ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 320 330 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். சொல்ல போனா ஒரு இரவு பயணம். இங்க இருந்து தான் அந்த திகில் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. காஞ்சிபுரம்ல இருந்து அரை மணி நேரம் கேப்ல இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போற வண்டியில தான் மாரிமுத்து இவங்க குடும்பத்தினரும் போய்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி தான் இருக்கு. அப்படி போயிட்டே இருக்காங்க. சுத்தி ஆளுங்கன்னு யாருமே இல்லை, இவங்க வண்டியை தவிர வேற எந்த வண்டியும் போல. ஏன்னா அது லாக்டவுன் டைம். அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மறைவான இடத்துல இருந்து ஒரு பெண் கையில குழந்தைய வச்சுட்டு அப்படியே லிஃப்ட் கேட்ட மாதிரி இவங்க காரை அப்படியே மறைச்சு நிக்கிற மாதிரியும் வராங்க. நார்மலா லிஃப்ட் கேட்கறவங்கன்னா ரோடு சைலண்ட் தானே, லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இங்க இருக்கிற அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா வெள்ளை புடவை கட்டியிருக்காங்க, கையில அப்படியே அந்த குழந்தைய சுத்தி வச்சு அந்த குழந்தையோட முகம் மட்டும் ஓரளவுக்கு தெரியுது. அந்த சூழ்நிலையில அந்த பெண் அப்படியே அந்த மறைவுல இருந்து அந்த பெண் அப்படியே லிஃப்ட் கேட்ட மாதிரி இந்த காரை வழிமறிச்சு நிக்கிறாங்க. சொல்ல போனா இவங்க காரு கொஞ்சம் வேகத்தில் தான் வந்தது. இவங்க கண்ட்ரோல் பண்ணி பிரேக் போடலைன்னா கண்டிப்பா அந்த பெண்மணி அவங்களை இடிச்சிருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பும் இருந்திருக்கு. ஆனா எப்படியோ பிரேக் போட்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் கதவை திறந்து அந்த பெண்ணை கண்ணா பின்னான்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி திட்டும்போது அந்த பெண்மணி எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே இவங்களை முறைச்சு கூட பார்க்கல அப்படின்றது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம குழந்தை பசியோடு இருக்கு, என்னை போகிற வழியில் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கொஞ்சம் திமிர்த்தனமாக பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பெண்ணும் பேச இந்த ஒரு தோரணை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க கையில் கை குழந்தை பச்சை குழந்தையும் இருந்துட்டு இருக்கு. சரி இவங்களுக்காக பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரிம்மா வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு இன்னோவா காரில் அந்த கடைசி சீட்டு சின்ன பசங்களாம் உட்காருவாங்க பார்த்தீங்களா, கடைசி ரோ, அதில் சீட்டை நகர்த்திட்டு அவங்களையும் உள்ள போய் உட்கார சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணும் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாம நன்றி கூட சொல்லல, சைலண்டா உள்ள வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கார் இங்க இருந்தும் கிளம்புது. அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த காருக்குள்ள ஒரு மாதிரி தீஞ்ச நாத்தம் அடிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த தீஞ்ச நாத்தம் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம தோல்ல ஒரு நெருப்பு பட்டு தீஞ்சு அந்த வாடை வந்ததுன்னா எப்படி ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த வாடை. டிரைவர் அவருக்கு ஆரம்பிச்சு ஃப்ரண்ட்ல தான் மாரிமுத்து அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே இவங்களுக்கு அடுத்து பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அப்படின்னு அந்த வாடை இந்த கார் ஃபுல்லா அடிக்கவும் ஆரம்பிக்குது. டிரைவர் இவருக்கு அப்படியே வாமிட் வரா மாதிரி இருக்கு. சொல்ல போனா கார்ல இருக்கிற எல்லாருக்குமே வாமிட் வரா மாதிரி தான் இருக்கு. அப்ப மாரிமுத்து அவங்க அப்பாவும் என்னடா இது நாத்தடிக்குது, ஒருவேளை நாம சுடுகாடை ஏதாச்சும் தாண்டி போறோமா அப்படின்னு இவங்களும் அப்படியே சைட்ல போறாங்க. மாரிமுத்து இவங்க அப்பாவுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும். அட இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்குமா, இங்க சுடுகாடுன்னு எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி நாத்தடிக்குது அப்படின்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் சகிச்சுட்டு இவங்களும் முன்னோக்கி போய்கிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த தீஞ்ச ஸ்மெல் அப்படியே குறையவும் ஆரம்பிக்குது. ஆனா அந்த தீஞ்ச ஸ்மெல் இப்படி குறையும் போது இதுக்கு மேல இருந்து அழுகி போன நாத்தம், அதாவது ஒரு உடல் சிதைந்து அழுகி போன அதோட நாத்தம் துர்நாற்றம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த தீஞ்ச நாத்தம் போனதுக்கு அப்புறம் இந்த அழுகி போன துர்நாற்றமும் இந்த கார்ல அடிக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி இந்த கார்ல 3 பேர் வாந்தி எடுக்கிறாங்க. யாருன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மாரிமுத்தோட அம்மா அண்டு இந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கார்ல டிரைவர் அண்ணா, அவரும் வாந்தி எடுக்கிறாரு.
உடனே வண்டி அப்படியே ஓரமா நிறுத்தி வண்டியில இருக்கிற எல்லாருமே இறங்குறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, காரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த துர்நாற்றம் அறவே இல்லாம ஒரு நல்ல காத்து சுவாசிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு உணர்வு இருக்கும், அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இருக்க. இந்த ஒரு விஷயத்த இந்த கார்ல இருக்கிற எல்லாருமே அட் அ டைம் ஃபீல் பண்ணாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு, நாங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த உணரும் போதும் எல்லாருமே பொறுமையா திரும்பி அந்த காரை தான் ப்ரோ பார்த்தோம். அப்ப பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் கை குழந்தையோட வண்டியில ஏத்திட்டு வந்தோம்ல, நாங்க உட்காந்துட்டு இருக்கிற சீட்டுக்கு பின் சீட்ல தான் அவங்களையும் உட்கார வச்சோம். ஆனா நாங்க வண்டியை நிறுத்திட்டு இறங்கி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண் ஆளையும் காணோம், அந்த கை குழந்தைய ஆளை காணோம். எப்படி போனாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்த நான் மட்டும் இல்ல, வண்டியில இருக்கிற எல்லாருமே பார்த்து மிரண்டும் போயிட்டோம். அப்ப நான் அவர்கிட்ட சும்மா தான் சொன்னேன், ப்ரோ நீங்க இறங்கும் போதும் மேபி அவங்களுக்கும் அந்த நாத்தம் தாங்க முடியாம இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போதும், இல்ல ப்ரோ அதுக்கு சான்ஸே இல்ல, மூணாவதா இருக்கிற அந்த ரோல உட்காரணும்னா செகண்ட் ரோல இருக்கிற ஒரு சீட்டை மடிச்சு இழுத்தா மட்டும்தான் பின்னாடி ஆளுங்க வந்து உட்கார முடியும். அதே மாதிரிதான் அந்த சீட்டை மடிச்சு அந்த பெண்மணியை பின் சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த சீட்டை மறுபடியும் நிமித்திட்டு நான் தான் அதில் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த காரை விட்டு இறங்கின ஒரு சில செகண்ட்ல நாங்க எல்லாருமே திரும்பி பார்த்தோம். அந்த சீட்டு நான் எப்படி உட்காந்தனோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா பின்னாடி அந்த பெண்மணியை ஆளையும் காணும். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, மேபி அந்த பெண்மணி அந்த சீட்ல படுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு. போய் எட்டி பார்த்தா அந்த சீட்டு காலியா தான் இருக்கு. ஆனா காருக்குள்ள அந்த அளவுக்கு அந்த கெட்ட நாத்தம் பயங்கரமா அடிச்சுது. எனக்கு இன்னொரு மாதிரி கும்பிட்டு நானும் இன்னும் வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு அவரும் அந்த இடத்துல பார்த்து பயந்து கஷ்டப்பட்ட விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கூட இருக்கிற அப்பா அம்மா என் அக்கா எல்லாருமே அதை பார்த்து பயங்கரமா பயந்துருக்காங்க. அது கூட இருக்கிற அந்த டிரைவர் அண்ணா அவரும் அந்த சீட்டை நகர்த்திட்டு உள்ளேயும் போய் செக் பண்ணியிருக்காரு. அந்த சீட்டு இருக்கிற அந்த இடத்துல தான் பயங்கரமா அந்த நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எரிஞ்சு போன பணத்தோட நாத்தம், அழுகி போன பணத்தோட நாத்தம். இப்ப இந்த இடத்துல இந்த நாத்தடிக்கிறது பிரச்சனை இல்லைன்னா, ஆனா அந்த பெண் எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்னு எங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்பாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் அந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு மறுபடியும் அதே கார்ல உட்காந்து அந்த இடத்த தாண்டி போறோம். பட் கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு செகண்ட்ல அந்த நாத்தம் அப்படியே மாயமா மறைஞ்ச மாதிரி அந்த காருக்குள்ள எந்த விதமான துர்நாற்றமும் அதுக்கப்புறம் அடிக்கல. அப்பவே நாங்க உணர்ந்துட்டோம், எங்களை சுத்தி ஏதோ பிரச்சனை இருக்கு, சீக்கிரம் நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனா மட்டும்தான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் வேகமா வண்டி ஓட்டிட்டும் போயிருந்தோம். அப்படி போற வழியில நிறைய இடத்துல போலீஸ் செக்கிங்கும் இருந்தாங்க. நிறைய இடத்துல நாங்களும் அந்த பர்மிஷன் லெட்டரையும் காமிச்சோம். அவங்களும் எந்த பிரச்சனையுமே இல்லாம அனுப்பிட்டாங்க. இப்படி காஞ்சிபுரம் இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டியும் போயிட்டோம். அப்ப அந்த டிரைவர் என்ன ஒரு விஷயமும் சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம மெயின் ரோட்லயே போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நிறைய போலீஸ் இருப்பாங்க, ஒரு இடத்துல நின்று செக் பண்ணிட்டு போறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கும் லேட் ஆகும்னா, அண்ட் எனக்கு ஒரு சில ஷார்ட்கட்லாம் தெரியும், ஊருக்குள்ள பூந்து போற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பா அந்த இடத்துல போலீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹைவேல இருக்கிற மாதிரி அதிகப்படியான போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நாம ஊருக்குள்ள பூந்து போயிடலாம் அப்படின்னு டிரைவர் அவரும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் அதான் ஓகேன்னு படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இவங்க தாண்டுற கேப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் தலைவலியே வந்துருச்சு. சரி இவர் சொல்றதுதான் ஒரே வழி, நாம ஊருக்குள்ள பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா அவருக்கு ஏத்த மாதிரி, எப்பா நீ எப்படின்னா ஓட்டுப்பா, ஆனா எங்களை நல்லபடியா அந்த இடத்துல போய் சேர்த்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிரைவர் அண்ணா இவரும் ஊருக்குள்ளலாம் பூந்து ஓட்டிட்டும் இருக்காரு. நிறைய கிராமங்கள்லாம் வந்துட்டும் இருக்கு. இப்படி காஞ்சிபுரம் வந்து தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டியும் போறாங்க. அப்போ ஒரு கிராமத்து வழியா தான் போய்கிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க காரோட பின் டயர் ஒரு பலத்த சத்தத்தோட வெடிச்சு கார் பஞ்சர் ஆயிருது. அண்ட் இவங்க கார் பஞ்சர் ஆனா அந்த இடம் ஒரு காடு மாதிரியா இருக்கு. நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க, வேற எந்த வெளிச்சமும் இல்ல. இவங்க கையில டார்ச் லைட்டும் இருக்கு. அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல தான் இப்போ அந்த காரோட ஸ்டெப்னியும் மாற்ற வேண்டி இருக்கு. உடனே காரை அப்படியே ஓரமா நிறுத்துறாங்க. ஓரமா நிறுத்திட்டு அந்த பஞ்சரான அந்த டயரை கழட்டுறதுக்காக டிரைவர் அண்ணா அவரும் அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல வந்த இவங்க எல்லாருமே ரொம்பவே டயர்டா இருக்காங்களே. அப்படியே எதிர்க்க கொஞ்சம் காலியான இடமும் இருக்கு, ஒரு மரமும் இருக்கு. எப்பா நீங்க கொஞ்ச நேரம் கை கால்லாம் நீட்டி
உட்காரலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக காலெல்லாம் மடித்து உட்காந்து வந்ததுனால கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு இப்போ இவங்களும் அப்படியே காத்தார உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க காத்தார அந்த இடத்துல உட்காந்து அந்த இயற்கையை அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ பயங்கரமாக வீணு கத்தனா ஒரு சத்தம் எப்படி கேட்கும். அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கும் கேட்க டிரைவர் அண்ணா பயந்துடுறாரு. அவர் அந்த டயரோட அந்த போல்ட்டை கழட்டுறதுக்கு அங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்து மாரிமுத்து இவங்க குடும்பம் உட்காந்துட்டு இருக்காங்களே அங்கே வந்து அப்படியே பயத்தோடு நிற்கிறாரு. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டதில்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தர் என் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து வரும். அப்பா நான் அவர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் டிரைவர் அண்ணா அவர் ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறாருல, தம்பி நீ ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், எனக்கு இது ஈஸி தான், நீ கூட நின்று சும்மா என் கூட பேசிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து இவரும் சாதாரணமாக பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணே நல்லா வளர்ந்துருக்கீங்கல்ல, ஏன் பெயினாக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் அண்ணா இல்லைப்பா அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, சின்ன வயசில் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு, ஏன் இப்போ நம்ம வர வழியில் கூட என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும், நீயே பார்த்தல, இப்படி இருக்கும்போது இந்த நடுராத்திரியில் இப்போ எந்த ஊரில் இருக்குன்னு கூட தெரியல, பயம் இருக்குமா இருக்காதான்னு கேட்கும்போது கண்டிப்பாக பயம் இருக்குன்னு. இதே போல தான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு உருவத்தை பார்த்து பயந்தாரு, அந்த உருவத்தை நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் அண்ணா இன்னும் பயப்படுறாரு. தம்பி என் கூட பேசுன்னு தான் சொன்னேன், பேய் கதெல்லாம் பேசாத, வேற எதனா பேச அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து இவரும் வேற ஏதோ விஷயத்த நார்மலா அந்த காரை பத்தி உங்க வேலையை பத்தி அப்படின்ற மாதிரி இந்த விஷயம்லாம் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் தூரத்துல இருந்து கத்துற சத்தம். ஆனா இந்த தடவை ரொம்ப தூரத்துல இருந்து கேட்கல, கொஞ்சம் கிட்ட வந்துட்டு கத்தனா எப்படி இருக்கும் அந்த ஒரு சத்தமும் கேட்குது. இதுல டிரைவர்னா இவரும் பயத்தோட அந்த ஸ்டெப்னியை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, நிமிந்து கூட பார்க்கல. ஆனா மாரிமுத்து இவரு எங்க இந்த சத்தம் வருது அப்படின்னு இவரும் அப்படியே சுத்தி பார்க்குறாரு. மூணாவது அந்த சத்தம் கேட்கும்போது கரெக்டா இந்த திசையில இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ நெருப்பு உருண்டுட்டு வர மாதிரி இருக்கு. அந்த நெருப்பு சாதாரணமா இந்த டயரு இல்ல ஏதோ பத்திட்டு வர மாதிரிலாம் இல்லை, ஒரு மனுஷன் உடம்புல நெருப்பு பிடிச்சா ஆனா அந்த மனுஷன் அந்த நெருப்போட ஓடி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ மாரிமுத்து இவரும் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம டிரைவர் அண்ணா இருக்கார்ல, அண்ணா அண்ணா அப்படின்னு அவரையும் நோண்டாரு. டேய் என்னடா அப்படின்னு இவரும் திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ உண்மையிலேயே உடம்பு ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு ஓடி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதுவும் ஓடி வர்றது வேற ஏதோ திசையில எல்லாம் போதில் இவங்க இருக்கிற இந்த திசையை நோக்கி தான், அதாவது இவங்க இருக்கிற இந்த இடத்த நோக்கி தான் ஓடி வர மாதிரியா இருக்கு. இதை பார்த்த டிரைவர் அண்ணா இவருக்கு கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்டு ஒரு சில செகண்ட் அப்படியே பொறுமையா இருந்து உண்மையிலேயே அது இங்கே தான் வருதா இல்லை வேற எங்கன்னா ஓடுதா அப்படின்னு இவங்களும் அந்த இருட்டோட இருட்டா பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு அது ஏதோ அமானுஷமான ஒன்று தான், அது நம்மளை நோக்கி தான் வருது. அதில் ஒரு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த உருவம் நெருப்போடு ஓடி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவங்களை பார்த்தா மாதிரி பாதையும் இல்லை தார் ரோடு போட்ட மாதிரி எந்த ஒரு வழியுமே வழித்தடங்களே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடம் காடு மேடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த உருவம் இவங்க நோக்கி வரும்போது இந்த ஒரு விஷயத்த இங்க மரத்துக்கிட்ட மாரிமுத்து அவங்க குடும்பத்தினர் அப்படி ஓய்வெடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்களும் பார்த்துடுறாங்க. பார்த்து பதட்டத்தில் எந்திரிச்சு வந்துடுறாங்க. எப்பா அது என்னப்பா அது ஏதோ ஒன்று நம்ம இருக்கிற இந்த இடத்த நோக்கி தான் வருது அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. மாரிமுத்து அவங்க அப்பாவுக்கும் உடம்புலாம் பயங்கரமா நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் இப்பதான் இவங்களுக்கும் தெரியுது அந்த வீணு கத்தரா அந்த சத்தம், அந்த அமானுஷமான சத்தம் இப்போ நெருப்போடு ஓடி வருது பாத்தீங்களா, அதுகிட்ட இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூரமா கேட்டிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட அப்படின்னு இப்ப 4வது 5வது டைம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் கேட்குது. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் அண்ணாக்கு அங்க இருக்கிற அந்த இடம் எப்படி கண்ணுல பட்டுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. அண்ணே அந்த இடம் கோவில் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா அது ஏதோ எல்லை கோவில் மாதிரி இருக்கு, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அறக்க பறக்க இப்போ அந்த எல்லை கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்த நோக்கியும் ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த உருவம் இன்னும் பயங்கரமா கத்திட்டும் வருது. ஆனா எப்படியோ இவங்களும் மூச்சை பிடிச்சிட்டு அந்த கோவில்கிட்டையும் போயிடுறாங்க. ஆனா அந்த கோவில்ல லைட் அப்படின்னு எதுவுமே எரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா தான் இருக்கு. ஆனா நல்ல வேலை அந்த கோவிலுக்கு கதவு பூட்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால இவங்களும் அந்த கோவில் உள்ளேயும் போயிடுறாங்க.
இப்படி இவங்க அந்த கோயில் உள்ள போனதுக்கப்புறம் இவங்களை துரத்திட்டு வந்த அந்த எரியிற உருவத்தை அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த உருவம் துரத்திட்டு வந்ததை நிறுத்திட்டு எக்ஸாக்டாக எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கார் பஞ்சராக இருக்குல்ல அந்த காருக்கு பக்கத்தில் தானே ஒரு மரமும் இருந்தது. அந்த மரத்துக்கடியில் தான் இவங்களும் ஓய்வு எடுத்திருந்தாங்க. இந்த காருக்கும் அந்த மரத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் இருந்து தான் அங்கே இருக்கிற அந்த உருவமும் அப்படி உடம்பு ஃபுல்லாக நெருப்பு எரியறதோட இவங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. அண்ட் இவங்க நிற்கிற இந்த கோவிலுக்கும் இந்த உருவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 50 அடி 50 மீட்டர் கிடையாது. அப்படியே அந்த உருவம் பொறுமையா ஒரு அடியா எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டேயும் வருது. இதை பார்த்த இவங்களுக்கும் பயம் இன்னமும் அதிகமாகுது. ஐயோ கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணிருமா அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே லிட்டரலா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவர் அண்ணா அவரும் பயங்கரமா பயப்படுறாரு. சொல்ல போனா அந்த டிரைவர் அண்ணா அவருடைய பேண்ட்லயும் சிறுநீர் கழிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த உருவத்தால இந்த இடத்துக்கிட்ட நெருங்கவும் முடியல. அப்படியே இவங்களை பார்த்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்தவும் ஆரம்பிக்குது. இப்படி கத்தினதுக்கு அப்புறம் திரும்ப அந்த உருவம் இங்க இருந்து கத்திட்டு வேற ஒரு திசையை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவங்களும் அப்பாடா இந்த இடத்த விட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவமும் இந்த இடத்த விட்டு வேகமா வேற எங்கேயோ ஓடுது. அப்படியே ஓடி போயிட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு அந்த எரியிற அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு இப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த உருவமும் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த இடத்துல அந்த டிரைவர் அண்ணா ஆல்ரெடி அந்த ஸ்டெப்னி எல்லாம் மாட்டிட்டு இருப்பாரு. வேற டயரை மாத்தி போல்ட் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப அதை டைட் பண்ண வேண்டியதுதான் பேலன்ஸ். இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா அவசரமா ஓடுறாரு. அண்ட் அந்த கழட்டி வச்ச டயரை வண்டியில போட்டுட்டு அதை டைட் பண்ண வேண்டிய அந்த போல்ட்டை அவசரமா டைட் பண்றாரு. பட் நல்லபடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் பண்றாரு. அந்த கடைசி போல்ட்டை டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல அந்த சத்தம் ஆக்ரோஷமா கத்துறது இவங்களுக்கும் கேக்குது. அண்ட் எல்லாருமே பயத்தோட அப்படியே அப்படின்னு திரும்பி பார்த்தா வேற ஒரு திசையில, எந்த திசையில இப்ப ஓடி போய் மறைஞ்சது, திரும்ப அந்த திசையில இருந்து ஏதோ வெளிச்சத்தோட இவங்க நோக்கி வரத இவங்களும் உணர்றாங்க. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு திரும்ப அது இந்த இடத்துக்கு தான் வருது அப்படின்னு. ஆனா இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை. கார்ல ஸ்டெப்லாம் சேஞ்ச் பண்ணாச்சு, போல்ட்டையும் நல்லபடியா டைட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு போறது மட்டும் தான் பேலன்ஸ். எல்லாருமே அவசரமா வண்டியில ஏறுறாங்க. அண்ட் வண்டியில ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டிலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த உருவம் பாதி தூரத்துக்கும் வந்தது. அந்த டிரைவர் அண்ணா இவர் என்ன பண்றாருன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகத்துல இவரும் போக முயற்சி பண்றாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இப்ப இவங்க மாத்தி இருக்கிறது வேற ஸ்டெப்னி டயர். அந்த கார்ல இருக்கிற மற்ற 4 டயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டெப்னியா கொடுத்த இந்த ஒரு டயரோட உயரம் 1 இன்ச்சு கம்மியா இருக்கும். ஸோ 3 டயர் ஒரே ஹைட்ல தான் இருக்கும். இந்த ஒரு டயர் மட்டும் 1 இன்ச்சு கம்மியா இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு 15 இன்ச்சுன்னு வைங்க, இது மட்டும் ஒரு 13-14 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டெப்னி டயரை வச்சுட்டு இந்த கார் 80 கிலோமீட்டர் வேகத்தை வந்து தாண்டக்கூடாது. தாண்டனா அது இவங்களுக்கும் ஆபத்து, இந்த காருக்கும் ஆபத்து. இந்த ஒரு விஷயம் அந்த டிரைவர் அண்ணா அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த 80 ஸ்பீட்ல அந்த ரோட்ல எந்த அளவுக்கு போக முடியுமோ போக ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த உருவம் இவங்களையும் பின்தொடர்ந்து துரத்தியும் வந்துட்டு இருக்கு. இப்படி பின்னாடி அந்த உருவமும் துரத்தி வந்துட்டே இருக்க டிரைவர் அண்ணா இவரும் அந்த 80 கிலோமீட்டர் வேகத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ இவங்க காருக்கு நடுவில் ஏதோ ஒன்று வேகமா வந்து இவங்க வண்டியில இடிச்சு கார் அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க்காய், சொல்ல போனா ஒரு உடல் மேல கார் ஏறினா அந்த காரோடைய நடுக்கம் இப்படி இருக்கும். அந்த ஒரு விஷயத்த இவங்களும் உணர்றாங்க. ஆனா யாரையும் இடிச்சதை உணர்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி அந்த எரிஞ்சிட்டு வந்த அந்த உருவத்தை ஆளையும் காணும். அண்ட் இவங்களுக்கும் பயம் வந்துருது. ஒச்சோ யாரையும் நம்ம இடிச்சிட்டோமோ அப்படின்னு பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு உருவத்தை இடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த வண்டியும் ஆஃப் ஆயிருது. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. இந்த சூழ்நிலையில இந்த கார்ல இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப மாரிமுத்து அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா நாம யாரையோ இடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு அவரும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாரு. அண்டு இடிச்சவங்க வந்து பின்னாடி கீழே விழுந்துதான் இருக்காங்க. அவங்க உடம்புல எந்த விதமான அசைவும் இல்லை. சரி அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கார்ல இருந்து இறங்குறாரு. ஆனா அவங்க வீட்டாளுங்க யாருமே அதுக்கு அலோ பண்ணல. பட் இருந்தாலும் எப்பா நம்ம தான்ப்பா இடிச்சோம், நம்ம தான் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் டிரைவர் அண்ணா மாரிமுத்தோட அப்பா இவங்க 3 பேருமே இறங்கி அப்படி பொறுமையா நடந்தும் போறாங்க. கொஞ்சம் கிட்ட போகும்போதே மாரிமுத்து அவங்க அப்பா டிரைவர் அண்ணா இவங்க 3 பேருமே ஒரு விஷயத்த உணர்ந்துடுறாங்க. அது என்னன்னா இப்ப நாம
இடிச்சது வேற யாருமே இல்லை. ஆரம்பத்தில் நம்ம வண்டியில் ஒரு பெண் கை குழந்தையோட லிஃப்ட் கேட்டாங்களே, நடுவில் கூட அவங்கள ஆளை காணுமே, எப்படி மறைஞ்சாங்கன்னு தெரிலன்னு இவங்களும் புலம்பிட்டு இருந்தாங்களே. இப்போ அந்த பெண்மணியை தான் இவங்களும் இடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் அதே குழந்தையும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தைய கீழே விடாமல் இறுக்கி தான் பிடிச்சிருக்காங்க. குழந்தைக்கு எந்த அடியும் பட்டா மாதிரி இல்லை, ஆனால் அந்த பெண்மணிக்கு அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இவங்களும் அந்த பெண்மணியை எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களும் எந்திரிக்கல. இப்படி இந்த பெண்மணியை இவங்களும் எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க காரில் மாரிமுத்தோட அம்மா அக்கா அவரோட தங்கச்சிலாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்களும் பயங்கரமாக கத்துற சத்தமும் கேட்குது. என்னடா இவங்க கத்துறாங்களே அப்படின்னு இவங்க 3 பேருமே பதறி போயிட்டு இங்க அடிப்பட்ட அந்த பெண்மணியை அப்படியே விட்டுட்டு அந்த கார்கிட்டையும் ஓடுறாங்க. கார்கிட்ட போனதுக்கு அப்புறம் என்னாச்சுமா, ஏன் கத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது, வண்டியில் இருக்கிற 3 பேருமே அப்பா, அவங்க தம்பி, அந்த டிரைவர் அண்ணா அவங்கள பார்க்கல. அதுக்கு மாறா வண்டியோட முன்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயத்தோட பார்த்துட்டும் இருக்காங்க. என்னம்மா நான் கேட்குறேன், எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு இவங்களும் அவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா வண்டிக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா ஒசரமா ஒரு உருவமும் நிற்குது. ஆள் பார்க்கறதுக்கு நல்லா ஜெயஜாண்டிக்காக இருக்கு. அண்ட் இவங்களுக்கும் நல்லாவே தெரியுது, சத்தியமா இது மனுஷனே கிடையாது, இது சம்திங் வேற எதுவும் கண்டிப்பாக பேயதான் இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. ஏன் ஒரு படி மேலே போய் டிரைவர் அண்ணா அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்ப மாரிமுத்து அவங்க அப்பா ஒரு சந்தேகத்தோட காரோட பின்பக்கம் திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியை கார் இடிச்சு ஏற்றிருப்பாங்களே, அவங்க அந்த இடத்துல இருக்காங்களான்னு திரும்பி பார்த்தா அவங்க சடலத்தை அந்த இடத்துல காணோம். இவருக்கும் புரிஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு, இதுதான் நம்மளுடைய கடைசி நாள், இதுக்கப்புறம் நாம சூரிய வெளிச்சத்தை பார்ப்போமா இல்லையா அப்படின்னு இந்த ஒரு டைலாக அவங்க குடும்பத்தினர்கிட்ட சொன்னதான் மாரிமுத்து அவரும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி அவங்க பயத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அவருக்கும் கார் ஓட்ட தெரியாது, நீங்க வண்டியில இருந்து இறங்க, நம்ம இந்த சைடு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வண்டியில இருந்து இறங்குறாங்க. இறங்கி அந்த ரோட்ல இருந்து அப்படி அந்த காடு மாதிரியான பாதை வருது. அப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா, நில்லுங்க, எங்க போறீங்க அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. அந்த குரலை கேட்கும்போது இவங்களுக்கும் பயம் இருக்கு. ஆனா யார் அது இந்த இடத்துல அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு வயசானவரும் நிக்கிறாரு. சுருட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரம்பம் இருக்கு. ஆளை பாக்குறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமா இருக்காரு. வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருக்காரு. அந்த வேஷ்டியை மடிச்சும் கட்டி வச்சிருக்காரு. மேல சட்டை அப்படின்னு எதுவுமே போடல. ஆனா ஆளை பாக்குறதுக்கு நல்லா கெத்தாவும் இருந்திருக்காரு. அவரை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத மாற்றம். ஏதோ அவங்க குடும்பத்தாளுல ஒருத்தரை பாக்குற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ஈவன் மாரிமுத்து அவரு கூட உணர்ந்ததா சொல்றாரு. அப்போ மாரிமுத்து அவங்க அப்பா, ஐயா இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு பாக்குறோம், ஆனா வழியில நிறைய பிரச்சனை இருக்கு, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இங்க எங்கன்னா உங்க வீடு இருந்துதான் சொல்லுங்க, நைட்டு ஒரு நாள் தங்கிட்டு நாங்க விடிய காலையில கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என் வீடா, என் வீடு இங்க இருந்து ரொம்ப தூரம் போனோம்ப்பா, நீங்களும் அங்க தானே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நாங்க அங்க போயிட்டு இருக்கோமா, ஐயா தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு இவங்களுக்கும் அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு புரியாம பயத்துல புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர், சரி யாரோ ஒன்று துரத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, யார் இது காட்டுங்க அப்படின்னு இந்த பெரியவரும் சொல்றாங்க. அந்த ரோட்ல வழிமறிச்ச மாதிரி யாரும் நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்து இதோ நெருப்பாளன் உருவம் துரத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நீங்கள் இந்த வண்டிக்கிட்டே நில்லுங்க, நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் இருக்கிற அந்த பெரிய பெரம்பை ரோட்டில் அப்படியே தட்டினா மாதிரி இந்த காருக்கு முன்னாடி ஜெயஜாண்டிக்காக ஒரு உருவம் வந்தது பார்த்தீங்களா, அந்த உருவத்துக்கிட்டையும் போகிறாரு. ஆனால் இந்த வயசானவரை கம்பேர் பண்ணும்போது அந்த உருவம் ரொம்பவே ஹைட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த வயசானவர் கிட்ட போக போக அந்த உருவம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரவும் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிட்டு இருக்கு. திரும்ப அந்த பெரியவர் அந்த இடத்தை விட்டு ரிட்டனும் வராரு. ரிட்டன் இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் பேசுறாங்க, என்ன பெரியவர் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய உருவம் மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லும்போது, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்க அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பெரியவர் இந்த காருக்கு பின்னாடியும் பாக்குறாரு. தூரத்துல ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டும் நிக்குது. ஒரு மனுஷன் உருவம் மாதிரி தான் இருக்கு. அப்படியே அந்த எரியற அந்த உருவத்துக்கிட்ட அப்படியே போறாரு. திடீர்னு அவர் இடுப்புல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாரு. அதை எடுத்து தூரத்துல இருந்து அந்த உருவத்தை பார்த்து அப்படியே வீசுறாரு. பார்த்தா விபூதி மாதிரி
மாதிரி பறக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி பறந்த அடுத்த செகண்ட் தூரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த உருவம் அப்படியே கப்புன்னு அணைஞ்ச மாதிரியா இருக்கு. அணைஞ்சது மட்டும் இல்லாம அப்படியே அந்த உருவம் அங்கிருந்து வழியிலே கத்திட்டு அலறி அடிச்சிட்டும் ஓடுது. அதுக்கப்புறம் அந்த நெருப்பை இவங்களால கண்ணுலயும் பார்க்க முடியல. இப்ப அந்த வயசானவர் அப்படியே கிட்டே வர்றாரு. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கீழே நம்ம டிரைவர் அண்ணா விழுந்திருக்காருல, அவரை அப்படியே தொட்டு எழுப்பும் போது அந்த டிரைவர் அண்ணாவும் அப்படியே துடிச்சு பிடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த வயசானவரை பார்த்து அவரே அறியாம அப்படியே கையெடுத்து கும்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போக வேண்டிய திசைக்கு போங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, இது எல்லாமே சித்து விளையாட்டு தான், அதெல்லாம் நான் அடக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆமாம், உங்கள் கூட இன்னும் ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை ஃபுல்லாக திருநீரையும் அழுறாங்க. இதை அவங்க அம்மா அப்படியே அவங்க முந்தான அந்த புடவையில் அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இதுக்கப்புறம் உன் புருஷன் தொழில் தொடங்கினாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே நல்லபடியாக தான் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேருவீங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படி போகிற வழியில் பயம் இருந்ததுன்னா மனசில் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க யாருக்குமே இந்த பெரியவர் யாருன்னே தெரியாது. சொல்லப்போனா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பயத்துல தான் இருக்காங்க, திகைச்சு போயிருக்காங்க. வந்தவர் யாரு அப்படின்னு இவங்களால அந்த சமயம் சிந்திக்கக்கூடிய மனநிலைமை கூட இல்லாம பயத்துல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் போனதுக்கு அப்புறம் இவங்களும் யோசிக்கிறாங்க, எங்க வந்தவர் யாருங்க அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா நம்ம குலதெய்வம் தான் அனுப்பி வச்சிருக்கணும், இதுக்கப்புறம் நாம இங்க இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சேஃபா அவங்களும் போய் சேர வேண்டிய அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போயிடுறாங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு அந்த இடத்துல என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மாரிமுத்து அவங்க அப்பாவுக்கு 2 தம்பி இருக்காங்கல்ல, அதுல கடைசி தம்பி அவருடைய உடம்புல குலதெய்வமும் வராரு. வந்தது மட்டும் இல்லாம, என்னடா இரவு பயணம் எப்படி இருந்தது, நான் மட்டும் அந்த இடத்துல வரலன்னா உன் கதி என்ன ஆயிருக்கும், கவலைப்படாத, உன் குடும்பம் எங்க போனாலும் உனக்கு உறுதுணையா நான் வருவேன், உன் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்தாளுகளுக்கும் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சத்தியமும் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய பிசினஸ் எதனால லாஸ் ஆச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. உன் தொழில் முடங்கினதுக்கு முக்கியமான காரணம் உன் தொழில் எதிரிகள் உன் கூடவே நிறைய பேர் இருக்காங்க, உன்கிட்ட பேசும்போது நல்ல விதமா பேசுறாங்க, சொல்ல போனா அவங்களும் நீ பண்ற அதே சமையல் துறையை சேர்ந்த தொழில் தான் பண்றாங்க, ஆனா நீ பண்ற தொழில் மட்டும் நல்ல வருமானத்தை தருது, அவனுங்களுக்கு தரல அப்படின்னு ஒரு பொறாமையில உன் மேல ஏவலையும் ஏவி விட்டுருக்கானுங்க. அதுவும் சமீபத்துல இறந்து போன ஒரு வயசு பொண்ணோட ஆன்மாவை ஏவலா உன் மேலே ஏவி விட்டுருக்காங்க. அது உன்னை மட்டும் அழிக்காது, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அழிச்சிரும். ஆனா நீயும் சுதாரிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீயே வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீயும் உன் குடும்பத்தாளுங்களும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவரும் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவங்களே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு இவங்களுக்கும் இப்பதான் புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களும் நல்லபடியா அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் போலதான் இவங்களும் அதே போல அந்த 1/2 மணி நேர கேப்ல ஒரு காரா முன்னோக்கி அவங்க வீட்டுக்கும் போதும் ஸ்டில் அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இப்போ மாரிமுத்து அவங்க அப்பா சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹோட்டல் நல்லபடியாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதை தான் மாரிமுத்து இவரும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ அந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை பேக் டு ரீவைண்ட் நம்ம சேனலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி அப்படியே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா அதுவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய புது கண்டென்ட் உங்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்